இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயமும் பூண்டும் யூஸ் பண்ணி புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க அதுக்கு என்னென்ன வேணும், எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். இது வந்து நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வானல் வச்சுக்கோங்க. அதில் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு, வரமிளகா, இது கூட வெந்தயம் வந்து நல்லா வெந்தயமும் மிளகும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்களேன், அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த வாசனையே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது கூட மஞ்சள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து இந்த பூண்டெல்லாம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு அப்படின்னா குழம்பு பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட 2 தக்காளி போட்டிருக்கேன். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அளவாக செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா வதன்னு இருக்கும். எப்போவுமே அளவாக செஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இருக்குது இல்லையா, அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம் இறக்குற சமயத்தில். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சும்மா கொதிக்க விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்களேன், பார்க்குறப்ப நல்லா இருக்குல்ல, கலர்லாம் கொஞ்சம் அப்படியே மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ட்ரை பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா சொதம்பாக வரும். அப்படியே எண்ணெய் வந்து நல்லா மேலே கக்கி நிற்கும். அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இறக்குற சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்கணும். எப்போவுமே இந்த புளிப்பு சமாச்சாரத்துக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதுவும் இந்த தேங்காய் பால் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், இப்போது ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். இது நல்லா சுண்டை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் இது நல்லாயிருக்கா இல்லையான்றது தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.